சவரிசி எடுத்துருக்கேங்க. இதை ஊற வச்சுக்கலாம். இதை வந்து 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கலாங்க. சவரிசி பார்த்திங்களா நல்லா ஊறி இருக்கு. நைட்டு ஃபுல்லாக ஊறிச்சு. இப்போ வந்து இதுக்கு நம்ம சிறுபருப்பு வேக வச்சுக்கலாம். சிறுபருப்பு நம்ம ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது வேகிறதுக்கு. ஏன்னா ரொம்ப குழைய வேக வைக்கக்கூடாது, கொஞ்சம் வேகட்டும். வேக வச்சிருக்க சவரிசியை இதில் போட்டு வதக்கிக்கலாம். இந்த சவரிசியும் போட்டுக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இந்த சவரிசி உப்புமா. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சவரிசி உப்புமா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பண்ணிடலாம். நம்ம வந்து மஞ்சத்தூள் போடுறதும் போடாததும் அவங்கவுங்க விருப்பம்.